10 ஆண்டுகள் காதலித்து திருமணம் செய்தவர்கள் ஒரு பக்கம், எப்பட்றா 10 வருஷம் காதலிச்சீங்கன்னு ஆச்சரியமாக பார்க்கிற 2K கிட்ஸ் ஒரு பக்கம். இந்த கேக் ஒண்ணு வந்திருக்குது. ஒரு ஸ்பெஷல் கேக் இவங்களுக்காக பண்ணியிருக்காங்க. 10 ஆண்டுகள் காதலித்த இது. ஏன்னா இன்னைக்கு இதெல்லாம் ஒரு பெரிய செலிப்ரேஷன் ஆகலையா? அவங்களுக்காக ஒரு கேக் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வந்திருக்கு உங்களுக்கு. வாழ்த்துக்கள். ஓகே. என்னதான் நீங்க 10 ஆண்டுகள் காதல பத்திரமா வச்சிருந்து கல்யாணம் பண்ணா கூட, இந்தந்த விஷயங்கள் நீங்க செஞ்சது எனக்கு காம்ப்ரமைஸா தெரியுது. அல்லது இது தேவையில்லைன்னு தெரியுது. அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன விமர்சனங்கள் இருக்கு? அவங்களுக்கு தான் கொஸ்டின். என்னோட அம்மா, அப்பாக்கு தான். இங்க இங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த கப்பிள்ஸ் வந்து பிஃபோர் மேரேஜ் வந்துட்டு அவங்களுக்கு எய்தர் ஒரு பெர்சனுக்காவது வேலை, ஒண்ணு கன்ஃபார்ம் ஃபினான்ஷியல் இன்கம் இருந்தது. இவங்க கல்யாணம் பண்ணும்போது 2 பேத்துக்கும் ஜாப் இல்ல. கையில ஒரு பைசா இல்ல. 2 சைடு ஃபேமிலியும் வந்து பயங்கர அப்போஸ் பண்ணாங்க. என்ன தைரியத்துல இவங்க 2 பேரும் வீட்லருந்து வந்தாங்கங்கிறது எனக்கு புரியல சார். அதான் சார் ஒரு வைராகியம் இருந்தது. அவங்கள மாரி நாங்க பயந்துட்டு, ஐயோ! இது ஆச்சுன்னா, அந்த மாரி நெகட்டிவ் சைடே நெனைக்கவே இல்ல சார். ஒரு ஃபினான்ஷியலா ஒண்ணுமே இல்ல. ஒரு பைசா கூட இல்ல. அடுத்த வேள சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க? இப்ப அடுத்து ட்ரெஸ் போடுறதுக்கு என்ன? எங்க தாத்தா வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் வெளியில தூக்கி போட்டுட்டாரு. ம். சோ அப்ப அடுத்த வேள ட்ரெஸ் கூட இல்ல, சாப்பாடு இல்ல. ஆனா என்ன தைரியத்துல ஒரு பைசா இல்ல. ம். வைராகியம் எல்லாம் ஓகே. ஆனா ஒரு பைசா இல்லாம எப்படி வந்தீங்க? இல்ல சார். மெயினா என்னன்னா, நாங்க லவ் பண்ணனால தான் ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு 4 செவுத்துக்குள்ள மட்டும் அந்த பிரச்சனை முடிஞ்சு 2 ஃபேமிலியோட முடிஞ்சிருந்ததுன்னா, மேபி நான் பாட்டுக்கு போயிருப்பேன். கொஞ்சம் இவங்க டைம் பாட்டுக்கு எடுத்து போயிருப்பாங்க. போயிருப்பீங்க. ஒரு நடு ரோட்ல வந்து எனக்காக ஒரு பொண்ணு அசிங்கப்படுறது. ஸோ அந்த வந்துட்டாங்க. உயிர் இருக்கிற வரைக்கும் கரெக்டா காப்பாத்தணும். அந்த குடும்ப கௌரவத்த காப்பாத்தணுங்கிற ஒரு வைராகியம் தான் சார். அது நானு ரெஸ்பெக்ட் பண்றேன் சார். ஆனாலும் அடுத்த வேளைக்கு சாப்பாடு கூட சரி, உங்க அம்மா, அப்பா வேற என்ன செஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறீங்க இப்போ? சார் அவங்களுக்கு வந்துட்டு அவங்க லவ் பண்ணும்போது பிளான் இருந்தது. எம்பிஏ முடிச்சுட்டு லைஃப்ல செட்டில் ஆயிட்டு, நல்ல வீடெல்லாம் பண்ணிட்டு தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சரி. இருந்தாங்க. ம். அப்போ என்னன்னா, இன்னும் கூடி அவங்க எனக்கு கரெக்ட்டா என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனா வந்து இவங்க கொஞ்சம் கூடி பேசி, கொஞ்சமாச்சு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் பேசி, ஏதாவது சொல்லி புரிய வச்சிருந்திருக்கலாம். கொஞ்சம் டைம் எடுத்து ஏதாவது பேச ட்ரை ம். பண்ணியிருந்திருக்கலாம். சார் என்னோட சிச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப பேத்தட்டிக் ஆயிடுச்சு சார். இதுக்கப்புறம் என் வீட்ல இருக்க முடியாதுங்கிற சிச்சுவேஷன் வந்துருச்சு. அப்போ நோ அதர் கோ நம்ம கண்டிப்பா வெளியில போய் நம்ம பார்த்துக்கலாங்கிற அந்த ஒரு ஒரே எண்ணம் தான் இருந்ததோடயே வேற எதுவுமே இல்ல சார். வீட்லருந்து வந்து 3 வருஷம் அவங்க வெறும் தயிர் சாதம், ஒரு வேள சாப்பாடு அப்படிதான் சாப்பிட்டாங்க. ஸோ இவ்ளோ கஷ்டப்பட்டு இது பண்ணா கொஞ்சம் பிளான் பண்ணி, இல்ல கொஞ்சம் நிதானமா யோசிச்சு மூவ் பண்ணியிருந்தா, இன்னும் ம். கூடி பெட்டரா இருந்திருக்கும். இப்போ இவ்ளோ வருஷம் ஆச்சு செட்டில் ஆறதுக்கு. ம். இன்னும் கூடி கொஞ்சம் சீக்கிரம் ஆயிருந்திருக்கலாம். இன்னும் கூடி கொஞ்சம் இன்னும் கூடி நல்லா இருந்திருக்கலாம்ல. அதுதான். இல்ல சார் எனக்கு அப்ப காதல் தான் பெருசா தோணிச்சு. சௌரியம் வசதிலாம் எனக்கு பெருசா தோணல.